பிணத்தில் பிணத்தினுடைய கையில் இருக்கிறது, கழுத்தில் இருக்கிறது, நகையெல்லாம் திருடக்கூடிய அளவுக்கு கேவலமான, மோசமான, கொடூரமான திருட்டு புத்தி தான் திமுக புத்திங்கிறது. காமராஜர் இறந்து போயிட்டார். அப்புறமா அந்த பிணத்தில் அவருடைய பூத உடலில் அவர் எழும்பி வந்து பதில் சொல்ல மாட்டார். அதனால் நம்ம எதையாவது சொல்லிக்கலாம் அப்படின்னுக்கிட்டு கருணாநிதி சொன்னதா இவர் சொல்கிறார். கருணாநிதி என்ன சொன்னார்னு தெரியாது. ஆனால் எருமத்தோலன், கருவாடு, கருப்பேன் அப்படியெல்லாம் காமராஜரை கேவலமாக கொச்சப்படுத்தி பேசினது தான் கருணாநிதி. திருடனை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிடுறதும் திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் ஒன்று தான்னு பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார். பெருந்தலைவர் காமராஜர் வாழ்ந்த காலத்தில் தான் கருணாநிதியும் அரசியல் பண்ணார். பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடித்தது கருணாநிதி தான். கருணாநிதிக்கு எதிராக அரசியல் பண்ணது காமராஜர் தான். அப்போ காமராஜருடைய புகழுக்கு முக்கியமான காரணம் என்ன? அவர் 5 பைசா சம்பாதிக்கலை. கருணாநிதியினுடைய இந்த பேருக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அவர் ஊர் பணத்தை கொள்ளையடித்து சொந்த பணமாக மாற்றிக்கிட்டவர். அவருடைய குடும்பத்தை பெருக்கி, எதுக்கு பெருக்கிறது? தலைக்கு 1000 கோடி அப்படின்னு பண்ணோம்னா, ஒரே தலை இருந்தால் 1000 கோடியோடு நின்று போயிடும்ல. நம்முடைய 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டின்னு உருவாக்கி ஒரு 100 பேரை உருவாக்கி தலைக்கு 1000 கோடி 2000 கோடின்னு சேர்த்து வச்சவர் தான் கருணாநிதி. அதாவது ஊர் பணத்தை கொள்ள போட்டது கருணாநிதி, ஒரு பைசா கூட எடுக்காதவர் காமராஜர். இன்றைக்கி காமராஜருடைய பெருமையை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் அவருடைய நேர்மை, அவர் ஒரு பைசா எடுக்கலை, அவர் ஊழல் செய்யலை அப்படிங்கிறத யாரும் சொல்கிறதில்ல. அதுதான் முக்கியம். அப்போ காமராஜர் மலைன்னா கருணாநிதி மடு. அப்போ காமராஜர் கங்கை நீதுன்னா இது சாக்கடை, கருணாநிதி சாக்கடை. அப்போ இந்த சாக்கடைக்கு கையை அவர் பிடிச்சாரா? இப்போது அவர் ஒரு முறை அவர் வீட்டுக்கு போனார். அவங்க அம்மா இருந்தாங்க. அந்த குடிசைக்கு போனார். அங்கே போகும்போது என்னென்னா, ஒரு கார்ப்பரேஷன் குடிநீர் இணைப்பு அங்கே இருந்தது. இது எப்படி அப்படின்னுக்கிட்டு அவர் காமராஜர் அவருடைய அம்மாட்ட கேட்டார். அவங்க அம்மா சொன்னாங்க, இது அதிகாரிங்க போட்டு கொடுத்தாங்க, நான் கேட்கல அப்படின்னாங்க. உடனே காமராஜர் அதிகாரிங்களை கூப்பிட்டு இதை முதல்ல பிடுங்கிட்டு போ அப்படின்னாரு. ஏன்யா நான் அம்மா கஷ்டப்படுறாங்கன்னுட்டு, அப்படின்னா ஊரில் எத்தனை அம்மா இருக்காங்க, எல்லோரும் தானே கஷ்டப்படுறாங்க. நீ முதலமைச்சருக்கு அம்மாவுக்கு செஞ்சு கொடுப்ப, அப்படி அதில் இருந்து நீ அதிகமான பயனை எதிர்பார்ப்ப, பின்னாடி ஏதாவது எதிர்பார்ப்ப. இந்த வேலையெல்லாம் வேண்டாங்கிறேன், முதல்ல எடுத்துகிட்டு போன்னு சொன்னார். ஒரு டேப்பையே தூக்கிட்டு போன்னு சொன்னவர் இவருக்காண்டி அவர் ஏசி போட்டு கொடுத்தாராமா. அது இவர் ஏற்றுக்குவாரா காமராஜர்? அது கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார். ஒரு முறை காமராஜர் முதலமைச்சராக இருந்தப்போ ஒரு திரைப்பட அரங்கை கட்டி எழுப்பியிருந்தவங்க அதுக்கு அனுமதி வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த ஒரு அதிகாரி, நேர்மையான அதிகாரி, இது முழுமையாக முடிக்கப்படவில்லை, இப்போ அனுமதி கொடுக்க முடியாது, நீங்கள் முடிச்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டார். அவர் காங்கிரஸ்காரராக இருந்ததுனால அவர் காமராஜர்கிட்ட புகார் சொன்னார். இந்த மாதிரி இந்த கலெக்டர் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறான், உங்கள் பேர் சொன்னால் கூட என்ன, அவர் முதலமைச்சர், நான் கூட நாளைக்கு தேர்தலில் போட்டிட்டால் முதலமைச்சர் ஆகிடுவேன், ஆனால் அவர் படித்து என்ன மாதிரி கலெக்டர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டார். அப்படின்னு சொன்னோன்னே காமராஜர் எல்லாம் உள்வாங்கிக்கிட்டு அந்த வழியாக போகும்போது அந்த அதிகாரியை பார்த்து அவரை பாராட்டி, நீங்கள் நல்ல வேலை செஞ்சுருக்கீங்க, சரியாக செயல்பட்டுருக்கீங்க, உங்களை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொன்னார். இப்படியா பேசிட்டான் அப்படின்னு வஞ்சம் தீக்கலை. ஆனால் இன்றைக்கி மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் சுந்தரேசன்கிற டிஎஸ்பி அவர் அந்த கள்ளச்சாராயத்தை பாட்டெல்லாம் பிடிக்கிறாரு, நேர்மையாக நடந்துக்கிறாரு, யாரும் தப்பு பண்ணக்கூடாதுங்கிறாரு, அவர் கேஸ் பதிவு பண்ணுறாரு, லாக்கப்பில் தள்ளுறாரு. நேர்மையான அதிகாரி. நேர்மையான அதிகாரியா நீ? கள்ளச்சாராயம் காய்க்கிறதே நாங்கள், யார்? மு.க. ஸ்டாலின். அவங்க தான், திமுக தான் கள்ளச்சாராயம் சரி, டாஸ்மாக் சாராயம் சரி, ரெண்டையுமே அவங்க தான் செய்கிறாங்க. கள்ளச்சாராயம் காய்க்கிறதே நாங்கள், அதுக்கே வெட்டு வைக்க வர்றியா நீ சுந்தரேசன் டிஎஸ்பி அவர்களே அப்படின்ட்டு அவருடைய வண்டியை பிடுங்கிட்டாங்க. வண்டியை பிடுங்கிக்கிட்டு அந்த எஸ்பி சொன்னாராம்,
எஸ்பி அதாவது மு.க.ஸ்டாலினுக்கு வேண்டியவராக செயல்படக்கூடிய எஸ்பி சொன்னாராம், என்ன மிஸ்டர் சுந்தரேசன், நீங்கள் வேறு விரலை தூக்கி தூக்கி பேசுகிறீங்க, அப்படி பேசாதங்க, கொஞ்சம் வளைஞ்சி நடந்துக்கிடுங்க, நீங்கள் வளையலைன்னா நாங்கள் விரலை ஒடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாராம். அப்போ யாருடைய தைரியத்தில் அந்த எஸ்பி அப்படி சொல்லியிருக்கிறாரு? மு.க.ஸ்டாலினுடைய தைரியத்தில் தானே சொல்லியிருக்கிறாரு. அப்போது காமராஜர் எப்படி தேட்டருக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன கலெக்டரை பாராட்டினார், சரியா சொன்ன நீ தான் சரி அப்படின்னாரு. ஆனால் இங்கே இப்படி நேர்மையாக நடந்த டிஎஸ்பியை காரை பிடிங்கி அவரை நடுத்தெருவில் நிற்க வச்சுருக்காங்க திமுக. இதுதான் இவங்களுடைய பார்வையும் பெருந்தலைவர் காமராஜருடைய பார்வையும் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்.